ஹாய் ஹாய் மக்களே. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தென்மலை கிராமத்தில் வசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் இப்போ திண்டுக்கல்லில் இருக்கோம். சாயந்தரம் ஆனால் திண்டுக்கல் வந்துடுவோம். திண்டுக்கல்லில் இப்போ சாப்பாட்டு டைம். இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட கிச்சன். உங்களுக்கு இதுதான் எங்களோட கிச்சன் நல்லா இருக்கா? நாங்கள் சின்ன ஃபேமிலி, சின்ன கிச்சன் பிடிச்சிருக்கா? இப்போ பாருங்கள், தோசை ஊற்ற போகிறேன். எல்லாமே நல்லா நாங்கள் ரேச அரிசி தான் போட்டு தோசைக்கு மாவாட்டுவோம். ரேச அரிசி தான். அந்த ரேச அரிசியில் தோசை எவ்வளோ சாப்பிட்டா நல்லா கருகாமல் வைக்காமல் நல்லா எவ்வளோ விளக்கி இந்த தோசை இழுக்க முடியுமோ அவ்வளோ விளக்கி அந்த தோசை இழுத்து தோசை எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் ரேச அரிசியும் உளுந்தும் தான் போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி, 1/4 கிலோ உளுந்து போட்டிருக்கேன். அதில் 200 உளுந்து போடுவேன். போட்டால் அந்த தோசை முருகாமல் பிஞ்சு போகாமல் அந்த தோசை நல்லா மொறுன்னு வரும். நாங்கள் இதில் தான் போட்டு நைட் சாப்பாடு, எங்களுக்கு தான் சாப்பாடு. பாருங்கள், அந்த தோசை எப்படி ஊற்றுறேன் அப்படின்னா, நாங்கள் எல்லாமே வீட்டில் ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்சிஎம் பொருள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரைஸ் பிராண்ட் ஆயிலு அப்படின்றது எங்களுக்கு மாதத்துக்கு 3 லிட்டர் எண்ணெய் ஆயிடுது. மாதம் 3 லிட்டர் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றுறோம். இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் தோசை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் தோசை நல்லா சாப்பிட்டா தோசை கருகாமல் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் திகட்டாது. இப்போ அதே ரீவண்ட் ஆயில், கோல்டு வின்னரு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு கொழுப்பு சத்து தான் அதிகரிக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் எண்ணெய் நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு தைராய்டு, கேன்சரு இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே சில நோய்களை சரி பண்ணக்கூடிய எண்ணெய் தான் இந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், தோசை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு, சாப்பிட்றாங்க. இப்போ இந்த தோசை இந்த எண்ணெயில் முறுக்கு போட்டிருக்கோம், தோசை ஊற்றிக்கிறோம், அதிரசம் போடுவோம், வடை போடுவோம், ரவை கிண்டுவோம். நாங்கள் என்னென்னா தேவைனாலும் இந்த எண்ணெயில் தான் கிண்டுவோம். அதனால் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் டீ போடுறோம் அப்படின்னா டீ தூள் இங்கே பாருங்கள், நாங்கள் ஆர்சிஎம் டீ தூள் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டீ தூள் போட்டுட்டு இந்த சாய் மசாலா யூஸ் பண்ணுறோம். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவோம். இப்போ சளி பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், அதனால் சாய் மசாலா யூஸ் பண்ணோம்னா இப்போ டீ போடுறதுக்கு பதில் டீலையும் போட்டுக்கலாம், பால்லையும் போட்டு ஆற்றி குடிக்கலாம். அப்போ இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சளி பிடிச்சவங்களுக்கு இருமல், சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது, நல்லபடி ஆயிரும். அதனால் இந்த சாய் மசாலா யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சாம்பார் வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, இப்போ 6 மாதமாக இந்த பொடி தான் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்கள் வீட்டில் அரைக்கிற பொடியோ எந்த பொடியோ நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பொடி மஞ்சத்தூள் போடுவோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம், 1 ஸ்பூனு. மல்லித்தூளும் நாங்கள் இங்கே நம்மளோட மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மல்லித்தூள், இந்த மிளகாத்தூளும் அதில் கொஞ்சம் போடுவோம். இதில் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் போட்டு சாம்பார் வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, கறி குழம்பு வச்சாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் இந்த பொடி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது பாருங்க, பெருங்காயம் இல்லாத சாம்பார், பெருங்காயம் இல்லாத குழம்பே கிடையாது எங்கள் வீட்டில். சாம்பார் வச்சாலும், ரசம் வச்சாலும், புளிக்குழம்பு வச்சாலும், என்ன வச்சாலும் பெருங்காயத்தூள் போட்டு தான் வைப்போம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மதிய நேரம் எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிடுவோம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் நாங்கள் ரெகுலராக மதியம் எடுத்துக்கிறோம். எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் பவுடர் காலைல பாலில் போட்டு குடிப்பாங்க. அவங்க இப்போ குழந்த பிறந்திருக்கு, அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் மதியான நேரத்தில் இங்கே பாருங்கள் கேசரி தண்டை சாப்பிடுவார், இல்லைன்னா காலை டயத்தில் சாப்பிடுவாங்க.
இல்லைன்னா நைட்டு டைம் எப்போயாவது ஒரு டைம் எடுத்துக்கிடுவாங்க கேசரி தண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் எனர்ஜி விட்டா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எனர்ஜி விட்டா கொடுத்துருக்கோம். குழந்தைகள்லாம் வந்து காலைல 6-7 பேர் இருக்காங்க பேரம்பேத்திய 2 ஸ்பூன் போட்டு பால் போட்டு ஆற்றி இதை எடுத்துக்கிறாங்க. வீட்டில் விரும்பி எடுத்துக்கிறதுங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இதை எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் எங்களுக்கு எப்போயுமே இந்த எண்ணெய் தான் போட்டுக்கிடுவோம், நல்லாயிருக்கு. அதனால் எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எங்களோட பேரம்பேத்தி பிள்ளை குட்டி நாங்கள் ஆஸ்பத்திரி பக்கமே போனது கிடையாது. நாங்கள் இது வருது எங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான் நாங்கள் எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 வருஷம் 6 மாதம் ஆச்சு ஆஸ்பத்திரி பக்கமே போனது கிடையாது. எங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு விவசாயம் பார்க்குறவங்க வந்து இவ்வளோ உடம்பு ஹெல்த்தாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஹெல்த்தான ப்ராடக்ட் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் மக்கள் வந்து நான் என் குடும்பத்தில் எப்படி இவ்வளோ ப்ராடக்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி மக்கள் அனைவரும் இதே மாதிரி வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து ரொம்ப எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வாங்க. நல்லா உடம்பு ஹெல்த்தாகவும் இருப்பாங்க. ஆஸ்பத்திரி பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அப்படிங்கிறபோது நம்ம உடம்ப நம்மளே காப்பாற்றிக்கிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாய், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.